warga sekolah. Saya Kirubasni Kadresan Pillai melaporkan secara langsung melalui TV Session pada sambutan Deepawali program sekolah. Hari ini saya akan kongsikan sedikit tentang perayaan Deepawali serta aktiviti menarik yang akan berlangsung sepanjang hari ini. Deepawali atau perayaan cahaya merupakan perayaan penting bagi masyarakat Hindu. Ia melambangkan kemenangan cahaya ke atas kegelapan dan kebaikan mengatasi kejahatan. Pada hari Deepawali, rumah dihiasi dengan lampu minyak, kolam berwarna-warni dan pelbagai dekorasi indah. Keluarga akan berkumpul untuk berdakwah, makan bersama dan menyebarkan kegembiraan kepada semua. Sempena sambutan ini, murid-murid tahun 6 telah menyediakan satu pameran Deepawali di Kerpercolai. Dalam pameran ini, kita boleh melihat hiasan kolam, pakaian tradisional, peralatan keagamaan, serta maklumat tentang budaya masyarakat India. Pameran ini bukan sahaja memberi ilmu, malah mengalahkan kita semua menghargai keunikan budaya pelbagai kaum di Malaysia. Selain itu, persembahan murid secara kelas demi kelas juga telah diadakan. Murid-murid telah mempersembahkan tarian, nyanyian dan lakonan bertemakan Deepawali. Bagi memeriahkan lagi majlis, pemberian sumbangan kepada murid-murid B40 telah turut dijalankan. Semua murid juga telah menerima angpau Deepawali sebagai tanda penghargaan dan perkongsian keceriaan bersama. Mangala oli visum Deepawali, சந்தோஷம் ஒளி வீசும் தீபாவளி, மங்கள ஒளி வீசும் தீபாவளி, சந்தோஷம் ஒளி வீசும் தீபாவளி. வணக்கம், என் பேர் தானேஸ்வரன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் நாங்கள் தீபாவளி செலிப்ரேஷன் கொண்டாடுறோம். மாணவர்கள் எல்லாருமே ஒரு செம்பான் செஞ்சாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் அம்பா, இந்த பரிசு எல்லாம் காய்ச்சிச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழா நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறோம். நன்றி. வணக்கம், என் பேர் தவனிஷா. இன்னைக்கு என்னோட பள்ளியில தீபாவளி கொண்டாட்டம் நடக்குது. நாங்க எல்லாருமே பர்சம்பாக செஞ்சோம். எங்களுக்கு அம்பாவு கிடைச்சிச்சு, கிஃப்ட் ஹேம்பர் கூட கிடைச்சிச்சு. எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. வணக்கம், என் பெயர் கௌதம். இன்னைக்கு நாங்க பர்சம்பான் செய்யறதுக்காக கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கேன். பர்சம்பான்லாம் முடிஞ்சு அம்பா கொடுத்து ஹேம்பர்லாம் கொடுத்து மகிழ்ச்சியா இருந்தேன். நன்றி. வணக்கம், இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல தீபாவளி ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அம்மா வீட்டுல முறுக்கு, அச்சு முறுக்கு, பிஸ்கட்ஸ் எல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு அம்பாவெல்லாம் கிடைச்சிச்சு. நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நன்றி. வணக்கம் ஆசிரியை. பள்ளி அளவிலான இந்த கொண்டாட்டத்தின் நோக்கம் என்ன? நன்றிமா கிருபா. ஓகே, தீபாவளி. தீபாவளி என்றாலே என்ன நமக்கு எண்ணத்தில் வருகிறது? ஒளி. எஸ், ஒளி. ஒளி என்பது பிரகாசத்தை, ஒரு இருளை நீக்கி மனிதர்களுக்கு ஒரு பிரகாசத்தை தரக்கூடியது தான் இந்த ஒளி. அதை மையமாக கொண்டுதான் நாம் ஆண்டுதோறும் இந்த தீபாவளி கொண்டாட்டத்தை கொண்டாடி வருகிறோம். இது நமக்கு வீட்டை அலங்கரித்து விளக்கேற்று, அது மட்டுமல்லாது நம்மளுடைய உள்ள உணர்வை, நம்ம ஆத்மாவை ஒரு ஜோதி வடிவமாக ஒவ்வொரு நாளும் எண்ணி, அந்த ஜோதி எப்பொழுதும் தனக்கும் ஒளியை கொடுத்து நம்மை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் ஒளியை தர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த இளம் பருவத்திலேயே நம் பள்ளி மாணவர்கள், உன்னுடைய தம்பி தங்கச்சிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு உணர்வை உண்டு பண்ண நோக்கத்தில் தான் இன்றைய இந்த தீபாவளி நோக்கத்தை மாணவர்களுக்கு அதை விளக்கி எவ்வாறு கொண்டாடும் என்பதனை நாம் உணர்த்தி வருகின்றோம். சரிங்களா? அதாவது ஆத்மா என்றாலே இந்த ஒளி தானே, அதுதான் இதற்கான நோக்கமும் கூட. சரிங்களா? நன்றிமா. Nandri Asri. Terima kasih kepada murid, guru incas dan guru besar atas perkongsian mereka. Akhir kata, saya Kirubasni Kadresan Pillai mewakili seluruh warga sekolah ini mengucapkan selamat menyambut Deepawali kepada semua yang merayakannya.
Semoga sambutan ini membawa kebahagiaan, keharmonian, dan semangat perpaduan kepada kita semua. Sekian laporan saya untuk di PSS. Jumpa lagi. தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.